Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். 3 பேரும் சேர்ந்து ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா 3 பேரும் விஜய்க்கு ஆலோசனை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் விஜய் கிட்ட பேசியதாகவும் அதுக்கப்புறம் பல தகவல்கள்லாம் சொல்றாங்க சார். 15% 20% வாக்குகள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் ஒரு அறிக்கை கொடுத்ததெல்லாம் சொல்றாங்க. பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒன்று சொல்லட்டு, ரவீந்திரன் துரைசாமி நாடார் ஒன்று சொல்கிறேன். 2026 4% ஓட்டுக்கு மேலே விஜய் எடுக்க மாட்டேன். டாப் ஸ்டார், தமிழகம் அறிந்த ஒரு ஸ்டார், இந்தியாவின் பல மாநிலங்களில் விஜயை தெரியும். தாராளமாக நான் சொல்லுவேன், அவரோட சினிமா த்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டிக்கும் வெள்ளாளர் ஜாதிக்கும் இந்த கிறிஸ்டியானிக்கும் தென் ரசிகர் பலத்துக்கும் 12 சீட்டு எடப்பாடி கூட போனால் கொடுப்பாரு. எடப்பாடியை நம்பிங்க அரசியல் பண்ணாதீங்க, கடுமையான ஏமாற்றத்தை சந்திப்பீங்க, அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிற கூட பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரிஜினல் இன்டெலெக்சுவல், பிரசாந்த் கிஷோர் இன்டெலெக்சுவல், ஏற்கனவே என்னுடைய நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி இன்டெலெக்சுவல், இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்கல்ல. எனக்கு ஆதவ் அர்ஜுனா பற்றி ட்ராக் ரெக்கார்டு தெரியல. சரி, ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணி ராமதாஸை 5.5% அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு எடுத்தது பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த இக்விட்டி தான் இன்னைக்கும் பாமக ஓடிட்டு இருக்கு. பிரசாந்த் கிஷோர் இந்த இடத்துக்கு அழைத்து வந்தது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு திட்டம் இருப்பதாக சொல்றாங்க சார். அவரு ஏற்கனவே திமுகவால் தான் பல விஷயங்கள்ல பின்னடைவை சந்தித்திருக்கிறேன், திமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படிதான் திருமாவளவனை வச்சு இந்த மாதிரி கூவிட்டு இருந்தீங்க. திருமாவளவன் சந்திரகுமார் பதவியேற்புலாக்கு அப்படியே போய் நிற்கிறாரு. மிஸ்டர் விஜய் புள்ளி வர புலிகள்னு சொல்லிங்க இல்லையா, பதர்னீங்க இல்லையா, கதர்னீங்க இல்லையா, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும், உடையாது. ஜான் ஆரோக்கியசாமி சீமான்கிட்ட 20% ஓட்டு விஜய்க்கு இருக்குது, விஜயை பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடலாம் கெஞ்சிட்டு நடந்தாரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. ஜான் ஆரோக்கியசாமி யார்கிட்ட சொன்னாரு? சீமான்கிட்ட 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜயை பற்றி பேசிருங்க உங்களுக்கு ஓட்டு வந்துடும் கெஞ்சிட்டு இருந்தார். ஜன்சுராஜ்ல பிரசாந்த் கிஷோர் பண்றதெல்லாம் விஜய் இப்ப பண்ணணும்ன்றது அதுதான் அவர் வரல. அதுதான் நான் இதுக்கு மேல நான் பண்ணி தரேன்றாரு. அதுதான் வந்திருக்காரு. அதுதான் நான் கரெக்டா பண்றேன், நீங்க சொதப்பி வச்சுட்டீங்க, சீமானு ஹோல்டு விட வச்சுட்டீங்க, சீமான் பெரிய ஹீரோ எல்லாத்தையும் ஏறி அடிப்பான் அப்படிங்கிற இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னு கதறிட்டு போயிருக்காரு பிரசாந்த் கிஷோர். குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ஓட்டு கூட இருக்காதா விஜய்க்கு? 30 லட்சம் ஓட்டு கூட இருக்காதா விஜய்க்கு? நான் தெளிவா 10 லட்சம் ஓட்டு கூட இருக்காதா விஜய்க்கு? மோடி சீமான ப்ரொமோட் பண்ணிட்டா விஜய் துண்டை காணும் துணியை காணுன்னு திரும்பி தான் போனோம். உங்ககிட்ட 214 கேண்டிடேட் இல்ல, அமைப்பு இல்ல, அமைப்புன்னு உங்களை ஏமாத்துறாங்க. 234 கேண்டிடேட் இல்லாத ஒருத்தருக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து ஆலோசனை சொல்லிட்டு போவாரா சார்? இல்லங்க சார், இது இல்லங்க. பிரசாந்த் கிஷோர் யாருக்குனாலும் ஆலோசனை சொல்லுவாரா அவரு? இல்லங்கிறத தான் வெளிப்படுத்திட்டு போறாரு. உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. விஜய் பிரசாந்த் கிஷோர் உங்ககிட்ட கூட இந்த பலகீனங்களை சொன்னாரா இல்லையா? உங்களை சுத்தி இருக்கவங்க உங்க காசுக்காக உங்களை ஜாலரா அடிக்காங்க சொன்னாரா இல்லையா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ் சார். இன்றைக்கு உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த 2 நாட்களாகவே இந்த டாபிக் தான் பெரிய விவாத பொருளாக இருந்துட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் நீங்கள் எடுத்ததுமே நிரூபிக்கப்படாத ஒன்று. அதுவும் இன்னும் அவங்க எந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்கன்னு கேட்பீங்க. தேர்தலை சந்திப்பதற்காகவும் அரியணையில் ஏறுவதற்காகவும் பல வியூக வகுப்பாளர்களை தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறார் விஜய். அவரை தேடி பார்க்க வைத்திருக்கிறார் விஜய். பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்திருக்கிறார் சார். ஆதவ் அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்திருக்கார். ஏற்கனவே நமக்கு அறிமுகமான ஜான் ஆரோக்கியசாமி அங்கே இருக்கார். இப்போது பிரசாந்த் கிஷோரும் உள்ளே போயிருக்கார். ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே அவர் திமுகவிற்கெல்லாம் வேலை செய்தவர். அந்த கட்சியிலேயே அவரும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார். இந்த 3 பேரும் சேர்ந்து ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா 3 பேரும் விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரம் விஜய் கிட்ட பேசியதாகவும் அதுக்கப்புறம் பல தகவல்கள்லாம் சொல்கிறாங்க சார். 15% 20% வாக்குகள் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் ஒரு அறிக்கை கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஒன்று சொல்லட்டு, ரவீந்திரன் துரைசாமி நாடார் ஒன்று சொல்கிறேன். 2026 4% ஓட்டுக்கு மேலே விஜய் எடுக்க மாட்டார்.
ஏன் உடனே அந்த முடிவுக்கு வந்திருக்கேன்? PK பிரசாந்த் கிஷோர் பல கட்சிகளை வெற்றி பெற வைத்தவர், மோடியை வெற்றி பெற வைத்தவர், மம்தாவை வெற்றி பெற வைத்தவர், ஜெகன்மோகன் ரெட்டியை வெற்றி பெற வைத்தவர், ஐயா ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வைத்தவர். ஏன் இவரை எல்லாத்துக்குமே அவங்களோட ஸ்ட்ரென்த்தோட ஒரு 4% ஏற்றி விட்டுருக்காரு. இவர் 0வில் இருக்கிறாரு, ஒரு 4% ஏற்றி 4% கொண்டு விடுவார். புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அவங்க எல்லாமே வந்து ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சி இழந்தவங்க, ஒரு 35-40% ஓட்டில் இருந்தவங்க. இவர் 0%ல் விஜய் இப்போ இருக்காரு. அதை வந்து 2026 ரிசல்ட் வரும்போது 4%-ஆக ஏற்றி விடுவார். 0%ல் விஜய் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. பிரசாந்த் கிஷோரினுடைய கணிப்புகள் 15% வாக்குகள் அவருக்கு இருப்பதாக சொல்லி இருப்பதாக தகவல். அதான் பூமிகார் பாண்டே சொல்றாரா, ஜெய்ஸ்வால் நாடார் சொல்றாரா, எது கரெக்ட்ங்கிறத பார்ப்போம். என்ன மோதி பாத்திரலான்னு பார்த்துருவோம். இல்ல மோதி பாத்திரலான்றீங்க நீங்க. ரிசல்ட் 26ல தான் தெரியும். இல்ல சார், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் சொன்னதாகலாம் தகவல்கள் பேசு பொருளாகுது சார். என்ன போனாலும் 4 தாண்ட மாட்டாங்கிற முடிவுக்கு நான் வந்த பிறகு என்ன டேட்டா உங்ககிட்ட? என்ன டேட்டா அவர்கிட்ட என்ன டேட்டா இருக்கு? யார்கிட்ட? பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பே நேரம் கேட்டதாக தகவல். அப்ப விஜய் என்ன ஸ்ட்ரென்த்தா இருப்பாருன்னு பாருங்க. விஜய் ஸ்ட்ரென்த்தா இல்லன்னா விஜயை பார்க்க பிரசாந்த் கிஷோர் சொன்னதாட்டு இதுல ஏதாவது ஆதாரம் உண்டா? பெரிய மோசடிக்கு நீங்க ஆளாகிறீங்க. கிஷோர் நேற்றைக்கு தமிழ்நாட்டின் அத்தனை ஊடகங்களும் இதை விவாதிக்கிறது வேற. நான் கேட்ட கேள்வி, இதை பிரசாந்த் கிஷோர் சொன்னதாட்டு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? நான் அவர் சொன்னதா ஏத்துக்கிட்டு தான் ஜெய்ஸ்வால் பாண்டே பூமிகார் பாண்டேக்கும் ஜெய்ஸ்வால் நாடாருக்கும் உள்ள ஃபைட்டை 26 ரிசல்ட்டில் பார்த்துலான்னு நான் முடிச்சிட்டேன். இது நான் கேள்விப்பட்ட வரையில் சொதப்பிட்டீங்க, விஜயை காலி பண்ணிட்டீங்க. கட்சி ஆரம்பித்தா நான் இடைத்தேர்தலில் நிற்கிறேன், 4 இடத்துல நின்றுருக்கிறேன். கோலத்தனமாக நீங்கள் நின்னதில் சீமான் எங்கேயோ ஏறி போயிட்டாரு, நீங்கள் காலி ஆகிட்டீங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஜான் ஆரோக்கியசாமி மற்ற இதுகளையும் வந்து இப்படி சொதப்பி போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கீங்களே. அணிகள் மாற்றத்தில் மோடி வந்து சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா உங்களுக்கு ரோலே இருக்காது. அவ்வளோ கிறிஸ்டின் முஸ்லீமும் ஸ்டாலின்கிட்ட போயிடுவாப்பில், களத்திலே நீங்கள் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை அணிகள் எப்படி அமையதை பொறுத்து உங்களுக்கு மோசமாக வர்றதுக்கு இருக்குது. விஜய், நீங்கள் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற நிலைப்பாடை எடுங்க. சீமான் அந்த நிலைப்பாட்டை எடுத்து மேலே போயிட்டாரு. நீங்கள் திமுக மட்டுமே எதிரின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் அடிபட்டு போயிடுவீங்க. சீமான் எழும்பி போயிடுவார். பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க, சொதப்பி வச்சுருக்கிறீங்க. இனிமேலாவது திருந்துங்க, அதுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னு பாண்டே சொன்னதாக தான் நான் கேள்விப்படுறேன். எங்கேருந்து எந்த ஆதாரத்தை வைத்து இவ்வளோ கேள்வி கேட்டேன், இதற்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டீங்க? அதே மாதிரி தான் நீங்கள் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் கேட்ட என்ன ஆதாரமோ அதே ஆதாரம் தான் இதுவும். நான் எனக்கும் அங்கே உள்ள ரிலேபிள் சோர்ஸ் எனக்கு சொன்னது தான். இல்லை, சீமான் வளர்ந்து விட்டார்னு சொல்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் பனையூர் வீட்டில் வந்து விஜயை பார்த்தாரு. விஜயை பார்த்து இதைத்தான் சொல்லியிருக்காரு, சொதப்பி வச்சிருக்கானுங்க, அசிங்கப்பட்டு கேவலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாப்புல. இது அவர் சொன்னதாக வராமல் அசிங்கப்பட்டு கேவலப்படுத்தி வச்சுருக்கவங்க பொய்யா மீண்டும் விடக்கூடிய சரடு. எவ்வளோ சரடு விட்டாங்க? 1-2 சரடாக விட்டாங்க. விட்ட சரடுகள்லாம் உங்கள் பார்வையில் ஏன் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்காதா விஜய்க்கு? இது எல்லாம் பிரசாந்த் கிஷோர் சொல்லட்டும் சொல்லாமல் போட்டும் சார், உங்கள் பார்வையில் வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்காதா? வீட்டுக்கு ஒரு அபிமானிகள் அஜித்துக்கு இருப்பாங்க, விஜய்க்கு இருப்பாங்க, சிவகார்த்தியனுக்கு. தேர்தல் களத்துக்கு வந்த விஜயை பேசுங்க. தேர்தல் களத்துக்கு இப்போ வந்து சசிகலா அம்மையார் 0%, தீபா ஜெயக்குமார் 0%, விஜய் ஒரு டாப் ஸ்டார் சார், ஒரு டாப் ஸ்டார், தமிழகம் அறிந்த ஒரு ஸ்டார். இந்தியாவின் பல மாநிலங்களில் விஜயை தெரியும். தாராளமாக நான் சொல்லுவேன், அவரோட சினிமா க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டிக்கும், வெள்ளாளர் ஜாதிக்கும், கிறிஸ்டியானிக்கும் தென் ரசிகர் பலத்துக்கும் 12 சீட்டு எடப்பாடி கூட போனால் கொடுப்பாரு. எடப்பாடியை நம்பிங்க அரசியல் பண்ணாதீங்க, கடுமையான ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்கிற கூட பிரசாந்த் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கணிக்கிறீங்க, ரைட்டு. இதை நான் இப்போ எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி தான் ஜான் ஆரோக்கியசாமி ஆதாரம் இல்லாத அறிக்கைகளை விடுவாப்புல, இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத பொய் செய்திகளை பரப்புவாப்புல. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த தகவல் தானா? உங்களே நான் சொல்கிறேன்ல, அந்த உள்ளாட்சி தேர்தலில் எவிடன்ஸ் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டீங்க, எங்க கொடுக்கல. இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி எனக்கும் நண்பர் தான், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. கொடுப்பாரு. மோசடி பேர்வழிக்கு பல மோசடி பேர்வழிகள் துணை போயிட்டு இருக்காங்க. மோசடி இவ்வளவும் இல்லை. சரி, அப்போ இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பரப்பப்படுகிறது அப்படின்றீங்களா நீங்க? ஊதி பறக்க விடக்கூடிய பலூன் உண்மை இல்லாம பண்றதுதான். நான் 3 பேரை அடிச்சேன் உள்ளாட்சி தேர்தல் விஷயமா. ஒருத்தர் பேரை 3 பேரையும் சொன்னார். உங்க பேர் ஒன்று,
இன்னொன்று திரைப்பட நடிகர் பேர் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு யூடியூபர் பேர் ஒன்று. 3 பேரும் துண்டக்கானும் துணியக்காரனே ஓடிடுவாங்க. விஜய்க்காக மோசடித்தனத்துக்கு துணை போகக்கூடிய யாரா இருந்தாலும் துண்டக்கானும் துணியக்கானுன்னு ஓட வேண்டிய நிலைமை தான் வரும். ரைட் சார். விஜய்க்காக மோசடியா யாரேனும் கதைகளை பரப்பட்டும், அதே போல இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பரப்புறதா நீங்க சொல்றீங்க. நாம ஃபேக்ட் என்னன்னு பேசுவோம். விஜய் ஸ்ட்ரென்த் 4%ன்ற அந்த பார்டரை, அந்த எல்லையை, அந்த பர்சன்டேஜ் எங்க சொல்றீங்க? என்ன அடிப்படையில் எடுத்தீங்க? ரவீந்திரன் துரைசாமி எங்க எடுத்தீங்க? 4 கூட வராது. எங்க எடுத்தீங்க? மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அப்படியே திரும்பி போக வேண்டியதுதான். விஜய் அரசியல் களத்துக்குள்ளே நுழைய மாட்டாரு. அண்ணன் எங்க அண்ணன் உடல்நிலை காரணமா எடுத்த முடிவை இயலாமை காரணமா விஜய் எடுத்துட்டு போவார். இல்ல சார், நடு சாமத்துல எங்க அண்ணன் சீமான் எதுக்கு சுடுகாட்டுக்கு போவாரு? அவர் இன்னைக்கு அந்த முடிவு தான் எடுத்திருக்காரு. இல்ல மோடி சொன்னா அதை ஏத்துப்பாரு சீமான். என்ன சார்? இல்ல அந்த முடிவு தான் எடுத்து இன்னைக்கு முஸ்லீமுக்கு ஆதரவா தான் பேசியிருக்காரு. இதையே நாணயமற்றவர்கள் வந்து சீமான விமர்சிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவன் பதறான். ஆர்எஸ்எஸ்னா பதறான். சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அலறான், கழிஞ்சிட்டு இருக்கிறான். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ இப்படி உள்ள சூழ்நிலையில் சீமானுக்கு முஸ்லீம் பூத்தில் முன்னோட ஓட்டு குறைஞ்சிருக்கு. அவர் இன்னும் திருப்பரங்குன்ற இதுக்கு ப்ரோ முஸ்லீமா தான். இப்படிப்பட்டவரை மோடியோட கொண்டு போய் நீங்கள் சேர்த்து பொருத்தி நாளைக்கு நிதிஷ்குமார் அது இதுன்னு ஒரு கனவு காண்றீங்களே சார், ஏதாவது ஒட்டுமா சொல்லுங்க சார். சசிகலா விஷயத்தில் நீங்க சொன்னது நடந்தது இல்ல? ஒத்துக்கிறேன். அதை கூட தாங்க முடியாத பொறாமைக்காரர்கள் தானே நாட்டில் பெரியார பேரை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அவனுக்கெல்லாம் பெரியார சொல்றதுக்கு அந்த போலி பெரியாரிஸ்டுக்கு என்ன அருகதை இருக்கு சார்? நான் வந்து கன்னியாகுமரிக்கு பஸ் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். நீங்க தடாவுக்கு போங்க, இந்த பக்கம் ஆந்திராவுக்கு போங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் பஸ் ஏறது கன்னியாகுமரிக்குன்னு சொல்றேன். நீங்க இந்த பக்கம் பஸ் ஏற இல்ல, நீ இப்படியே சுத்தி திருவள்ளூர் போன்றீங்க. மதேஷ் இன்னும் 1 வருஷம் இருக்கு மதேஷ். சரி, அதுல அப்படி அலையன்ஸ் வரும், இப்படி அலையன்ஸ் வரும், இந்த அலையன்ஸ், இந்த கட்சி, எஸ் கட்சி, ஒய் கட்சி. அஜித் அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் ஆகிறாரு, தீபா ஜெயக்குமார் அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர் ஆகிறாரு. இந்த இதுல இருந்து இவரை வாராரு, இவரை மிரட்டி பணி வைக்க போறாருன்னு 1000 கதைகள் வரும் மதேஷ். கூட்டணி எதுங்கிறது 2026 பிப்ரவரியில் தான் முடிவாகும். ரிசல்ட் என்னங்கிறது வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்ச மாதிரி தான் முடிவாகும். இந்த 2 தான் ஃபைனல். இதை தவிர அவன் 1000 கதைகளை ஓட்டிட்டு இருப்பான், உருட்டிட்டு இருப்பான், பலூனை பறக்க விட்டுட்டு இருப்பான். வேற நேரம் இல்லாத டைம்ல சந்திப்பெல்லாம் நடக்கும், இது விவாதங்கள் நடக்கும். எல்லாம் இது இப்படிதான் போயிட்டு இருக்கும். இதை நான் சொன்னேன், ஒரு விவாதத்தை சொன்னேன், ஷமனே நம்ம ஜாலியா பேசலாம்னே, இன்னும் 1 வருஷம் வரை இதே தான் ஓடிட்டு இருக்கோம்னே, ஜாலியா பேசலாம். ஏதோ ஒரு பிளான் இருக்கு பாருங்க சார். எல்லாரும் ஒண்ணு கூடி இப்ப பேசுறாங்க அப்படின்னா விஜய் கிட்ட இவ்வளோ விஷயங்களை கொண்டு போய் திணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவர் மூளைக்குள்ள போடணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏதோ நடக்குது. இவங்கெல்லாம் மூலக்காரங்க தானே. ஆதவ அர்ஜுன் மூலக்காரர் தான். சீமான் சொல்றாரு நான் மூலக்காரன், பண கொழுப்புல இதெல்லாம் தேடி போயிட்டு இருக்காப்புல விஜய்னு ஓங்கி அடிச்சிருக்காப்புல மீண்டும். இல்லை, இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக அறியப்படுறவங்க தானே. ஆதவ அர்ஜுனா இன்டலெக்சுவல், பிரசாந்த் கிஷோர் இன்டலெக்சுவல், ஏற்கனவே என்னுடைய நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி இன்டலெக்சுவல். இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்கல்ல. எனக்கு ஆதவ அர்ஜுனா பற்றி ட்ராக் ரெக்கார்டு தெரியல. சரி, ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணி ராமதாஸை 5.5% அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு எடுத்தது பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த இக்விட்டி தான் இன்றைக்கும் பாமக ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவங்க 6 எடுத்தவங்க தான். மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அவர் 5.5 எடுக்க வச்சார். அவர் வந்து பாமக இந்த வன்னியர்கள் ஓட்டை மீண்டும் அப்படியே ரீட்டைன் பண்ணி கொடுத்தாரு. அதை நம்ம ஜான ஆரோக்கியசாமியை பாராட்டிடுவோம். ஆனால் ஜான ஆரோக்கியசாமியால் அன்புமணியை வந்து எம்எல்ஏ ஆக்க முடியல. அது அவரே சொல்லுவார், எனக்கும் ஜான ஆரோக்கியசாமிக்கு அதில் பிரச்சனை இல்லை, எனக்கும் எங்கள் டாக்டர் ஐயாவுக்கும் தான் செட்டிலிங் த கோர், அதுதான் பிரச்சனை. அதில் வந்து நாம் அன்புமணி ராமதாஸை எம்பி ஆக்கிட்டீங்க. பெரியண்ணன் இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டார். பெரியண்ணன் மகனை இந்த சமுதாயத்துக்காக தியாகம் பண்ணி உயிர் நீத்த பெரியண்ணன் மகனை எம்எல்ஏ ஆக்குங்கிறதான் வன்னியர்கள்ட்ட நாம் முன்னெடுத்தோம். அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்ததும் டக்குன்னு நான் வன்னியர்கள்ட்ட வன்னியர் ஓட்ட பெரியண்ணன் மகன் இன்பசாகரம் தான் ஸ்பிளிட் பண்ணுறாப்புல. பெண்ணாகரத்தை சொல்கிறீங்க? எஸ், டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணியை தோக்கடிக்கணும்னா அங்கே டாக்டர் ஐயா, இங்கே டாக்டர் ராமதாஸ் நான் வன்னியர்கிட்ட தோக்கடிக்கணும்னா நாம் வந்து கேபி முனுசாமிக்கு ஓட்டு போட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் தேராது, உதயசூரியனுக்கு போட்டால் தான் தேரும்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே ஜான ஆரோக்கியசாமிக்கு வியூகம், அவரால் அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. ஜான ஆரோக்கியசாமி மேட்டர் இல்லை, ராமதாஸுக்கு நமக்குள்ள பிரச்சனை இல்லை, அதை பண்ணோம். பட் நாம் ஜான ஆரோக்கியசாமி 5.5% எடுத்து கொடுத்தாருங்க சாதனைங்கிறத ஒத்துக்கிறோம். அடுத்தால பிரசாந்த் கிஷோர் இந்தியா ஃபுல்லாக சாய்ச்சிட்டு இருக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பல இதுகளுக்கெல்லாம் பேசிக் ஓட்டோட ஒரு 4% ஓட்டு 3-4% ஓட்டு அவரால் ஏறுது. அது வந்து அவருக்கு ஒரு சாதனை தான். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜன் அதிகாரம். அந்த கட்சி
வந்து 4 இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 25%, 20% எல்லாம் எடுத்திருக்கு. இந்த இடத்துல தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக யார் வைக்க சொன்னால் நீங்கள் முடிஞ்சு போனீங்க. சீமான் எழும்பிட்டாரு. இவருக்கு என்ன வேலை? இவருது ஜென்சுராஜ்னு அங்கே ஒன்று ஆரம்பிச்சாரு, தோத்துட்டாரு, ரைட்டு. இவருக்கும் விஜய் தோக்கல்ல களத்தில் நின்று 10% எடுத்த பிரசாந்த் கிஷோர் ஹீரோ பிறவி கோழைகள் தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு. இல்ல நீங்க மறைமுகமா தாக்க வேண்டாம். அப்படி ஜென்சுராஜ்ல 10% எடுத்தவர் இடைத்தேர்தலில் நின்று தோல்வி அடைந்தாலும் நிரூபிச்சவர், அங்க தேர்தல் களத்துல எதிர்கொண்டவர்ன்றத நீங்க பெருமைப்படுத்துறீங்க பிரசாந்த் கிஷோர். அவர் ஏன் வந்து விஜய்க்கு ஐடியா கொடுக்கணும்? விஜய்க்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுதாங்க ஏற்கனவே நடந்த அசிங்கங்களையும் கேவலங்களையும் அவமானங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறாரு. இல்ல எதுக்கு சுட்டி காட்டணும்? விஜய்க்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? மற்றவங்களாம் உன்னை தவறா வழி நடத்திட்டா நான் கரெக்டா வழி நடத்த போறேன்னு சொல்றாரு. அப்போ வராரு பிரசாந்த் கிஷோர். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின்ட்டு அசிங்கப்பட்டுட்டீங்களே, திமுக அசிங்கப்பட்டுட்டீங்களே. அவருக்கு என்ன பகை? பகை இல்ல, ஏற்கனவே உள்ளவங்கலாம் உங்களை காலி பண்ணி வச்சுட்டான், உங்க இமேஜை அடிச்சு வச்சுட்டான், நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க, அதுல இருந்து உங்களை நான் மீட்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. மீட்க வந்த ஆபத் பாந்தவன் வந்து இப்ப பிரசாந்த் கிஷோர். அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப இது எப்படி அசிங்கப்பட்டாருங்கிறத கேட்கறீங்களா? இல்ல அசிங்கப்பட்டதாக நீங்க உணர்றீங்க. ஏன்னா அவர் சொன்னது 26 தேர்தலுக்கு தான் வருவேன்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அவர் வேற ஏதாவது பேசினாரா? அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. தப்பான இது எடுத்துட்டீங்க, இப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், 2 மாசம் கழிச்சு மாநாடு நடத்தியிருக்கணும். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்ததுல சீமான் எழும்பிட்டாரு. எப்படி கமல்ஹாசன் இந்த நகரனையும், கமல்ஹாசனுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் நல்ல கான்டாக்ட் உண்டு. சீமான் மிஞ்சி போன மாதிரி உங்களை ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் சீமான் கொண்டு போயிட்டாரு. சீமானை பிடிக்காதவங்க குவிட்டு இருக்காங்க. 26 பொசிஷன் வந்து செட்ரேட் பண்ணணும்னு இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீங்கள் என்ன ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அண்ணன் சீமானை பற்றி விஜய் கிட்ட சொல்லிட்டு போக வந்தாரா என்ன? என்ன சார் சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைன்னா இல்லைன்னு பிரசாந்த் கிஷோர் மறுக்கட்டுன்னு சொல்லு. இதையும் மறுக்க மாட்டார், அதையும் மறுக்க மாட்டார். அவருக்கு என்ன, அவர் பேரில் எது வந்தாலும் சந்தோஷம்தான். ரைட். பிரசாந்த் கிஷோர் இந்த இடத்துக்கு அழைத்து வந்தது வந்து ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு திட்டம் இருப்பதாக சொல்கிறாங்க சார். அவர் ஏற்கனவே திமுகவால் தான் வந்து பல விஷயங்களில் பின்னடைவை சந்தித்திருக்கிறேன், நான் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கேன், இந்த நடவடிக்கையெல்லாம் திமுக காரணம், அதனால் திமுகவிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா அப்படி ஒரு முடிவை எடுத்து இதையெல்லாம் செய்தார் என்றால் என்ன செய்து விட முடியும்? இப்படி தான் திருமாவளவனை வச்சு இந்த மாதிரி கூவிட்டு இருந்தீங்க. திருமாவளவன் சந்திரகுமார் பதவியேற்புலாக்கு அப்படியே போய் நிற்கிறாரு. மிஸ்டர் விஜய் புள்ளி வர புலிகள்னு சொல்லிங்க இல்லையா, பதர்னீங்க இல்லையா, கதர்னீங்க இல்லையா, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும், உடையாது. புரியுதா? இது விஜய் நமக்கு எதிரி இல்லை, நமக்கு எதிரி அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமி பலம் நிரூபித்த எடப்பாடி பழனிசாமி தான். அவரை 15க்கு புல் டவுன் பண்ணது தான். அவரை எதிர்க்காமல் இருக்கனால இவர் மேலே சந்தேகம் வருது. நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிடுவாரோன்னு சந்தேகம் வருது. யார் சந்தேகம்? யார் மேலே? விஜய் மேலே வருது. எனக்கு விஜய் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது, திருமாவளவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவர் இன்டாக்டாக தான் இருப்பார், திமுக வீட்டில் இன்டாக்டாக இருப்பார் சார். திமுகவை அழிக்கணும்னு ஒழிக்கணும்னு பேசுகிறவர், திமுக மன்னர் ஆட்சி என்னது வாரிசு அரசியல் அப்படின்னு எல்லாம் பேசின ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஏன் சார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்? எதுக்கு சார் பார்க்கணும் திருமாவளவன்? ஆமாம், அது தொடர்ந்தால் தான் நான் வாழ முடியும்ப்பா, நீ பேசாமல் இருன்னு சொல்கிறதுக்கு. எது தொடர்ந்தா தான் வாழணும்னு நீ சொல்லக்கூடிய இந்த திமுக அதெல்லாம் தொடர்ந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க ஏதோ திருமாவளவன் மட்டும் இந்த பதவியேற்புக்கு விசி சந்திரகுமார் பதவியேற்புக்கு போன மாதிரி நீங்க சொல்றீங்க. எல்லா கட்சியும் தான் போனாங்க, எல்லாருமே தான் உட்கார்ந்து. அதான் இன்டாக்டா இருக்குன்னு சொன்னேன். புள்ளி வர புலிகள்னு விஜய் அலறாரு. இன்டாக்டா இருந்தா சிபிஎம் இன்னைக்கு தோழர் சண்முகம் இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு, திமுக அரசை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்போ குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்யும். நீங்க 2016 பிப்ரவரியில் பாருங்க, எல்லாரும் ஒன்னா நிற்பாங்க. இன்னொன்னு சொல்றேன், 2024 விஜய்க்கும் சேர்த்தான்னு சொல்றேன். திமுக அணி 48% வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன், 47 எடுத்தாங்க. 35 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். 4 தொகுதியில் போட்டி தான் சொன்னேன், சொன்னது கரெக்ட் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி 15% நிறுத்துவோம்னு சொன்னேன், அது மட்டும்தான் தப்பாச்சு. நாடார் பெல்ட்ல நாங்க எடப்பாடி பழனிசாமியை டெபாசிட் இலக்க வைப்போம். திமுகவுக்கு உள்ளதும் 6% போச்சு, அதை சொல்ல முடியல உங்களால. நான் 48 தான் வரும்னு சொன்னேன். சரி, ஆனால் அவங்களுடைய பார்வை இல்ல சார், வெளி பார்வையில இருந்து பாருங்க அவங்களது. நான் சொன்ன இது மடேஷ், நான் சொன்ன நீங்க அப்ப குறையும் தான் சொன்னீங்களா? திமுகவுடைய பெர்சன்டேஜ் குறையும் 48% வரும்னு சொன்னேன். 46% குறைஞ்சிருக்குன்ற அது வேற. நான் 48 வரும்னு தானே சொன்னேன் மதேஷ். இப்படி என் மேல பொறாமப்பட்டு நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்கிறான், வாயால வைத்தால அடிச்சுட்டு இருக்கான், காந்தாரியா வயிறு எறிகிறான். இவன் சொல்றதெல்லாம் சரியாகுது, ஐயோ ஐயோன்னு வயிறு எறிகிறான். மதேஷ் அந்த கேட்டகரியில் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான்
சொன்னது எத்தனை % குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு? 6% குறைஞ்சிருக்கு. நான் வந்து 5% குறையும்னு சொன்னேன், 48 வரும்னு சொன்னேன். அவங்க 47 வந்திருக்காங்க, 6 குறைஞ்சிருக்கு. 1% வித்தியாசம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. சரி, நான் தோத்த இடம் ஒன்றுன்னா எடப்பாடி 15% நிறுத்துவோம்னு சொன்னேன். சரி, அது 18%, 20% அவர் வந்துட்டார். 5% டிஃபரன்ஸ். இதே தினத்தந்தி பத்திரிகை எடப்பாடிக்கு 30% கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. ஒரு பிரபல தொலைக்காட்சி கொடுத்தாங்க. அது 20 தான் வந்தார், 10% டிஃபரன்ஸு. அவங்க வந்து சீமானுக்கு 5% கொடுத்தாங்க. சீமானும் அந்த ஜாதி தான், நானும் அந்த ஜாதி தான். சீமான் வந்து 8% வந்தார். அப்போ சீமான் 8% வருவாருன்னு தமிழ்நாட்டிலே சொன்னது நான் ஒருத்தன் தான். இவர் சுமன் ஸ்ரீராமன் 2% சொன்னார், குபேந்திரா 4 சொன்னார். ஒரு வீக வகுப்பாளர் சீமான்கிட்டே வந்து 4% பேருன்னாரு. அது உங்களுக்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட்னா அடிமைகள். ராகுல் காந்தி தான் அதுங்கிற அடிமைகள். ஸ்டாலின் வந்து தன்னை முன்னிறுத்தி தான் 47 எடுத்திருக்கிறாரு. அதையும் புரிஞ்சுக்கிடணும். சரி. ஆனால் சீமான் 8% வருவாரு, நான் சொன்னது கரெக்ட் ஆச்சு. என்டிஏ 15க்கு மேலே வரும்னு சொன்னேன், நான் சொன்னது கரெக்ட் ஆச்சு. எது இது நான் சொன்னதில் தவறாச்சு? வன்னியர்கள் எடப்பாடி மேலே பட்டுதலாக ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னேன். இந்த அளவுக்கு அபரிதமாக மக்களவை தேர்தலில் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்குன்னு கருதினேன். அது இந்த அளவுக்கு பெரிய சிம்பதியாக இருக்குன்னு நான் கருதலை. இந்த ரெண்டும் கொஞ்சம் அதிக அளவு போனதில் நான் 15% எடப்பாடி நிறுத்தினது 20% போயிட்டாரு. கருத்து குருடர்கள், உண்மை தெரியாதவர்கள், பொறாமையில் புழுங்கி சாகுபவர்கள், இது எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோ. மற்ற அரசியல் விமர்சகர்கள், நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கெல்லாம் சொல்லி 10க்கு 2வது சரியாச்சா, நான் சொன்னது 10க்கு 8க்கு மேலே சரியாச்சுங்கிறத புரிஞ்சிக்கோ. இனிமேல் இதை மாதிரி பேசுகிறத தவிர்த்துரு. சரி, விஜயனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வளரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க ஒரு புறம் போட்டுட்டு இருக்கிறதா தகவல். இன்னொரு ஒரு புறம் கூட்டணிக்கான கணக்குகளையும் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜானுக்கு ஏற்கனவே வந்து நீங்க சொல்றீங்க அன்புமணி போன்றவர்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணதும், அண்ணன் சீமானுக்கு நெருக்கம் பாராட்டியதுமெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி நெருக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அவர் விசிகாவோட தொடர்பில் இன்றளவும் இருக்கிறார், போய் அங்கேயே ஆசி வாங்கிட்டு வராரு. இதுவெல்லாம் அந்த தொடர்பெல்லாம் இருக்கு. பிகேவுக்கும் பல தொடர்புகள் பலரோடு இருக்கிறது. பிகே ஒருத்தரோட சேருன்னு சொன்னா கொஞ்சம் அவங்க மறுபரிசீலனை செய்யவும் சில கட்சிகள் வாய்ப்பு இருக்குது. சில கட்சிகள் சொல்கிறேன், நான் எந்த கட்சின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜயின் பலத்தை கூட்டவோ விஜயின் வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தவோ இவங்களால முடியாதா என்ன? தம்பி விஜய பிரபாகரன் தேமுதிகவில் நல்ல பொசிஷனுக்கு நாளைக்கு வரப்போகிறாரு. விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் அந்த அதிமுக அணியிலேயே வெற்றி கோட்டை நெருங்கினவர். அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, கேப்டன் விஜயகாந்த் 10% நிரூபித்தவர், விஜய் நிரூபிக்கல, நிரூபித்த பிறகு விஜய்கிட்ட கூட்டணியை பற்றி பேசலான்னு குறைஞ்ச வயசுனாலும் நிறைஞ்ச அரசியல் முதிர்ச்சியும் அனுபவம் உள்ளவர்னு காட்டிட்டாரு. மோசடி பேர்வழிகளோட பொய் பிரச்சாரம் தம்பி விஜய் பிரபாகரன்ட்ட நடக்கல. அண்ணாமலை அன்ப்ரூவ்டு விஜய்ங்கிறாரு, இதுவும் மோசடி பேர்வழியோட பொய் பிரச்சாரம் அண்ணாமலைட்டையும் நடக்கல. சீமான் கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலாவது ஒரு கூட்டணி வந்தாங்க. காரணம் அவர் 10-8 ஓட்டை நிரூபிச்சாரு. ஓட்டை நிரூபிக்காதவன் தலைமையில் யாரும் கூட்டணி வரமாட்டாங்க தம்பின்னு சீமான் சொன்னார். அதுவும் உண்மை. உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும், அது இவரெல்லாம் போட்டு சொல்லி ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் விளையாட்டு செய்திகள்னு அவர் தவிர்த்துட்டு போறாரு. இன்னும் சொல்ல போனால் உதயநிதி ஸ்டாலின் விஜயை ஒன்றும் இல்லைன்னு விக்கிரவாண்டியில் நிரூபித்தார். ஆனால் அதை அவர் கிளைம் பண்ணலை. ஏன்னா இவரெல்லாம் போய் கிளைம் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதில்லைன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நான் விளக்கமாக சொல்கிறேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை போய் விஜய் பார்த்தாரு, தலைவான்னு பெரிய இதெல்லாம் நடந்தது. அப்போ விஜய்க்கு ஆதரவாளர்கள் நோட்டா ஜெயிக்க போகுது விக்கிரவாண்டியில் அப்படின்னாங்க. நான் தான் சொன்னேன் 55% ஓட்டுக்கு மேலே திமுக அணி ஜெயிக்கும். விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததுக்கு எந்த எஃபர்ட்டும் இருக்காது. எப்பா எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னோம்பா, ஜான ஆரோக்கியசாமி உட்பட நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க. தென் ஆம்ஸ்டாங் மர்டருக்கும் அங்கே பரையர்கள் மத்தியில் விக்கிரவாண்டிக்குள்ள ஒன்றும் இருக்காது. அங்கே போலரைசேஷன் தான் நடக்கும். டாக்டர் ஐயா 25% மேலே வருவார். திமுக அணி 55% மேலே போகும். இது நாம் தமிழர் பழைய ஓட்டை காப்பாற்றுறதுக்கு சிரமப்படுறங்க சொன்னேன். கடைசியாக ஜீன மூங்கில் மன வளரும்னு பேசி எடுத்து கொஞ்சம் நிமிர்ந்து நின்ன பிறகு தான் பழைய ஓட்டை நாம் தமிழர் காப்பாற்றுச்சு. ஜான ஆரோக்கியசாமி சீமாங்கிட்ட 20% ஓட்டு எடப்பாடி இவர் விஜய்க்கு இருக்குது, விஜயை பேசி விட்டுருங்க ஓட்டு வந்துடலாம் கெஞ்சிட்டு நடந்தார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. ஜான ஆரோக்கியசாமி யார்கிட்ட சொன்னார்? சீமான் கிட்ட என்னன்னு சொன்னார்? ஜானு 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜயை பற்றி பேசிடுங்க உங்களுக்கு ஓட்டு வந்துருன்னு கெஞ்சிட்டு இருந்தார். இதுக்கு நம்ம யாருமே சம்பந்தப்பட்டவங்க ஜான ஆரோக்கியசாமி மறுக்கட்டு நான் நிரூபிக்கிறேன். அவர் மறுக்கட்டு நான் நிரூபிக்கிறேன். புரியுங்க என்ன சொல்ல வர்றேன்னா, சீமான் எடப்பாடி கிட்ட ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்துக்கு பண்ணி அதை பேசி விஜயகாந்தை பற்றி பேசி எல்லாம் பண்ணியும்
நாம் சொன்னதான் விக்கிரவாண்டியில் நடந்தது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்டில் போலிங் அதிகமாயிற்று. கருத்து கூடர்களும் வீக விற்பனர்களும் புரிஞ்சுக்கிடுங்க, விஜய் கள்ளக்குறிச்சி சாவை பார்த்ததில் யாரும் போலிங் வராமல் இல்லை. திமுகவுக்கு போலிங் அதிகமாயிடுச்சு. இது உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி பிரச்சாரம் இல்லாமல், கமலஹாசன் பிரச்சாரம் இல்லாமல், மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் இல்லாமல், ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் போகிறது அது வேற விஷயம். அவர் வந்து திமுகவுக்கு 23% வாக்கு உயர்வை கொடுத்துட்டார். நான் சொன்னேன், டிக்ளேர் பண்ணேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. நோட்டா ஜெயிக்கும் விக்கிரவாண்டியில சொன்னவங்க யாரு? விஜய் தரப்புல விஜய் தரப்பு யார் சொன்னது? எல்லா சமூக வலைத்தளங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் விஜய்யோ ஜான் ஆரோக்கியசாமி எப்படி பொறுப்பேற்பாங்க? சோசியல் மீடியா வச்சு தானே கள்ள மோசடிகளும் கட்டுக்கதைகளையும் எனக்கு எதிரான பிரச்சாரத்தையும் கூலிப்படையை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார், நீங்க விக்கிரவாண்டி ஒரு அளவிடாவும் ஈரோடு கிழக்கு ஒரு அளவிடாவும் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் எனக்கே சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற. அதே போல இடைத்தேர்தலாம் சாத்துக்குடி, அதுவும் பொது தேர்தல் வேற. பொது தேர்தல் முடிவு பண்ணுவோம். கமலஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டியிலையும் நாங்கள் நிற்காதனால சீமான் கிட்ட ஹோல்ட விட்டாங்க. சீமான் கழிஞ்ச விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல 1.5% எடுத்தாரு. நாங்குநேரில் 2% எடுத்தாரு. ஹரிநாடார் சீமானோட அதிக ஓட்டு எடுத்தார். ஹரிநாடார் ஒரு தாதா, வருஷத்தில் 3 நாள் ஜெயலலிதாவுக்கு போஸ்ட் அடிப்பார். சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர் நாடார்கள்னு ஜெயலலிதா சொன்ன நாள், இது சொன்னவங்கன்னு சொல்லி அவங்க பிறந்த நாள், இதை சொன்னவங்கன்னு சொல்லி அவங்க மறைந்த நாளுக்கு போஸ்ட் அடிப்பார். எம் நடராஜனால குண்டாஸில் கைது செய்யப்பட்டு உள்ளே போடப்பட்டவர். அவர் 2.5% ஓட்டு எடுத்தார். சீமான் 2% ஓட்டு எடுத்தார். சரி, காலையிலேருந்து சாயங்காலம் வர அத்தனை தொலைக்காட்சிகளும் சீமான் ஹரிநாரோட சீமானுக்கு ஓட்டு குறைவுன்னு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி பண்ணிங்க இல்லையா? அந்த சீமான் தான் 2021 6.8% வாக்கு எடுத்தார். தினகரனும் கமலஹாசனும் 2.5% போயிட்டாங்க. காரணம் களத்தை விட்டு ஓடுனது. அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்தை விட்டு ஓடின விஜய வீக்கன் ஆவாருங்கிறதான் பிரசாந்த் கிஷோருக்கு கணிப்பு. அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் நான் களத்தில் நின்றதுனால 25-20 ஓட்டு எடுத்திருக்கேன், கட்சி ஆரம்பித்தா லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது, ஏன் லெட்டர் பேடாக இருந்தீங்கன்னு தவறான ஆலோசனைகளால் லெட்டர் பேடாக இருந்தீங்கன்னு கேட்டுட்டு போயிருக்காரு. இப்போ இதில் உதயநிதி ஸ்டாலின் மாற்றம் முடிச்சிருவோம். அப்போ உதயநிதி ஸ்டாலின் விஜய ஒன்றுமில்லை வெத்து வேட்டுன்னு விக்கிரவாண்டியில் நிரூபிச்சிருக்கிறார். இது ஆதாரபூர்வமானது. யார் கூட இதை இருந்து பேச தயாராக இருக்கிறேன். இதில் வந்து உதயநிதி சாதிச்சாலும் விஜய்க்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காண்டான்னு தான் சாதிச்சதை அவர் சொல்லலை. அடுத்து ஈரோடு கிழக்குக்கு வாங்க. ஈரோடு கிழக்குலையும் விஜய் களத்துக்குள்ள நின்றுக்கணும் பிரசாந்த் கிஷோர் கணக்குப்படி. இல்லை சார், அதில் நின்று என்ன பண்ணியிருக்கணும் அவரு? அது அவருடைய களம் இல்லை சார். அவருடைய களம் பொது தேர்தல்ன்ட்டார். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஜென்சுராஜ்ல பிரசாந்த் கிஷோர் பண்றதையெல்லாம் வந்து விஜய் இப்ப பண்ணணும்ன்றது வந்து அதுதான் அவர் வரல. அதுதான் நான் இதுக்கு மேல நான் பண்ணி தரேன்றாரு. அதுதான் வந்திருக்காரு. அதுதான் நான் கரெக்டா பண்றேன், நீங்க சொதப்பி வச்சுட்டீங்க, சீமானு ஹோல்டு விட வச்சுட்டீங்க, சீமான் பெரிய ஹீரோ எல்லாத்தையும் ஏறி அடிப்பான் அப்படிங்கிற இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னு கதறிட்டு போயிருக்காரு. யாரு? பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் எங்க அண்ணன் சீமானை பத்தி பீகார்ல இருந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. அவர் வந்து வடமாநில மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு எல்லாம் கருத்து சொன்னார். அவ்வளவுதான் சீமானை பத்தி நல்லாவே தெரியும். அது தெரியாம எல்லா ஸ்டேட்லயும் போய் பிராண்டிங் பண்ண முடியாது, நல்லாவே தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு. இதுல ஈரோடு கிழக்குல பட்ட விஷயத்த சொல்லுமா? ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் டைம்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் திமுகவுக்கு பொருளாதார அனுகூலம் இருக்குன்னு, அந்த லேண்டு சம்பந்தமா ஏதோ அனுகூலம் இருக்குன்னு விஜய் பேசினார். ஆனால் 74% வாக்கு திமுக அங்கே எடுத்துட்டாங்க. உங்களை ஈரோடு கிழக்கை கெடுக்கிறதுக்கு அங்கே போனார் அவரு. அதாவது திமுகவுக்கு எதிராக வாக்குகள் அங்கே விழுணும் அப்படின்றதுக்காக அங்கே போனாரா பரந்தூருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்க விக்கிரவாண்டியில் 20% இருக்குன்னு சொல்லி விக்கிரவாண்டியில் விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட சீமான் தான் பணக்கொழுப்புன்னு அடிக்கிறாரு. எல்லா அடியும் இப்போ அடிச்சுட்டு இருக்கிறாரு விக்கிரவாண்டிக்கு பிறகு. அந்த புள்ளியின் அடிப்படையில் ஈரோடு கிழக்கில் சீமான் தரப்பினர் வந்து அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித் அண்ணா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு தான் ஓட்டு கேட்டாங்களே தவிர விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு ஓட்டு கேட்டாங்க. நான் ஒரு இதை சொல்கிறேன். சில அரசியல் விமர்சகர்கள் நோட்டாவுக்கு விஜய் ஆதரவுகள் ஓட்டு போட்டாங்கன்னு லெஸ் இன்பாம்டா பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் லெஸ் இன்பாம்டா பேசுகிறாரு. உண்மை, லெஸ் இன்பாம்டு பேசுனா லெஸ் இன்பாம்டு தான் சொல்லணும். விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவுக்கு வந்தப்போ விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி, நோட்டா 2021 எடுத்தது 0.5%, அது இடைத்தேர்தல் எடுத்தது 0.4%, 0.1% நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி. அப்போ விஜய் விக்கிரவாண்டியில் ஒரு மேட்டரும் இல்லை ஃபேக்டரும் இல்லை. ஈரோடு கிழக்கில் விஜய் ஒரு மேட்டரும் இல்லை ஃபேக்டரும் இல்லை. நான் கேட்கறது விஜய்
பொது தேர்தலில் மேட்டரும் இல்லை ஃபேக்டும் இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுதான் முதல்ல சொல்லிட்டேனே. ஜெய்ஸ்வால் நாடார் சொல்றதா பூமிகார் பாண்டே சொல்றதா எது கரெக்டு? 4-5ன்னு நான் சொல்றேன். அவர் சொல்லல. அவர் சொன்னதாட்டு மற்றவங்க சொல்றாங்க. பொய்யா கட்டுக்கதையை கவிழ்த்து விடுறாங்க. பாண்டே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ஓட்டு கூட இருக்காதா விஜய்க்கு? 30 லட்சம் ஓட்டு கூட இருக்காதா விஜய்க்கு? நான் தெளிவா 10 லட்சம் ஓட்டு கூட இருக்காதா விஜய்க்கு? மோடி சீமான ப்ரொமோட் பண்ணிட்டா விஜய் துண்டை காணும் துணியை காணுன்னு திரும்பி தான் போகணும். எப்போ களத்துக்குள்ளே வர மாட்டார். எப்போ ப்ரமோட் பண்ணுவாங்க? அதான் நான் சொல்லிட்டேன். மாதேஷ் எப்போ ப்ரமோட்? 26 பிப்ரவரி வரை இது இப்படி தான் ஓடுன்னு சொன்னலாம் மாதேஷ். இல்லை சார், மோடி வந்து சீமான ப்ரமோட் பண்ணுவாரா? என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டாருன்னா என்டிஏ சிஎம் கேண்டிடேட் சீமான் அதுல இல்ல. இப்போ சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு. முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா எப்பவும் தனிச்சு நிற்பாரு. ஓகே ஓகே, அவரையா போய் என்டிஏ கேண்டிடேட்டா கொண்டு போறீங்க? ஓகே, அப்படி ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி நடந்ததுன்னா விஜய் சீமானை சப்போர்ட் பண்ணிட்டு போகணும் அல்லது களத்தை விட்டு வெளியேறணும். காரணம் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் அப்படியே திமுக அணிக்கு போயிடும். சீமானுக்கு நீங்க நல்லது செய்றீங்களா கெட்டது செய்றீங்களா சார்? எனக்கு டவுட்டா இருக்கு சார். பாசிபிலிட்டியை தான் நியாயமா அவர் கிணத்துல தள்ளி விட்டுருவீங்க போல தெரியுது. பாசிபிலிட்டிஸை தான் சொல்றேன் மாதேஷ். வேண்டாம் சார். அவர் எத்தனை பேர் இதை சொல்லும்போது இவன் சாதிச்சிருவானோ, சசிகலா விஷயத்துல ஜெயித்த மாதிரி இதுலயும் ஜெயித்திருவானோ, சீமான் சரின்னு சொல்லிடுவாரோன்னு எத்தனை பேர் பதறான் கதறான், வாயால வைத்தால அடிச்சுட்டு திடுறான். நீங்க போட்டுக்கிட்டு பட் சீமான் சொன்னாதான் அது நடக்கும். சீமான் தனிச்சு போட்டிங்கிறத உறுதியா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது யாரை. அவர் இன்னைக்கும் முஸ்லிம்ஸுக்கு ஆதரவா திமுகவை கண்டவுன் பண்ணி அறிக்கை விட்டுட்டாரு. பேசாம ஒண்ணும் இல்லை, வாய்மூடி மௌனியா இருக்கல. அவர் ஸ்டாண்ட்ல தெளிவா போயிட்டு இருக்கிறாரு. நம்ம நிதிஷ்குமாரும் அப்படிதான் போயிட்டு இருந்தாரு, கன்ஷிராமும் அப்படிதான் போயிட்டு இருந்தாரு. அப்படியே 234 அவர் தனிச்சு போட்டிட்டாலும் அவர் ஹீரோவா இருக்கிறாருன்னு இங்க ஈரோடு கிழக்கில் விழுந்த ஓட்டெல்லாம் அவருக்கு விழுந்த ஓட்டு தான். தாராளமாக அந்த ஓட்டு அவருக்கு தமிழகம் ஃபுல்லாட்டே வரும். இந்த ஒரு முடிவுக்கு அவர் சம்மதித்தால் இஃப் விஜய்க்கு களமே இல்லை, கோ பேக் டு கோடம்பாக்கம் தான். இல்லை சார், நான் வந்து இனிமேல் தேர்தல் களத்துக்கு தான் போக போகிறேன். இனி நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாலாம் இருக்க மாட்டேன், அந்த ஐபேக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வந்திருக்காரு சார். ஏதோ நடக்குது சார். ஆனால் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க சார் விஜயை. அதான் நான் சொல்லிட்டேன்ல, பலமுறை அதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா? 26 ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கணும் யாராத்தா செத்தான்னு. அதுதான் சார் ஏதோ பண்றாங்க சார் இவங்க. அதான் 20 பனையூருக்குள்ள அடிக்கடி உள்ள உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க சார். இல்லை, நான் உண்மையாக நான் ரொம்ப இதாக கேட்குறேன் சார், உங்ககிட்ட உணர்வுபூர்வமாக கேட்குறேன். ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ உங்ககிட்ட 234 கேண்டிடேட் இல்லை, அமைப்பு இல்லை, அமைப்புன்னு உங்களை ஏமாத்துறாங்க. 234 கேண்டிடேட் இல்லாத ஒருத்தருக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்து ஆலோசனை சொல்லிட்டு போவாரா சார்? இல்லைங்க சார், இது பிரசாந்த் கிஷோர் யாருக்குனாலும் வந்து ஆலோசனை சொல்லுவாரா? அவரு இல்லைங்கிறத தான் வெளிப்படுத்திட்டு போறாரு. உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. விஜய் பிரசாந்த் கிஷோர் உங்ககிட்ட கூட இந்த பலகீனங்களை சொன்னாரா இல்லையா? உங்களை சுத்தி இருக்கவங்க உங்க காசுக்காக உங்களை ஜாலரா அடிக்காங்கிற சொன்னாரா இல்லையா? உங்க மனச்சாட்சிக்கு இதை விட்டுறேன். எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அது விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு தெரியும். விஜய் அரசியல் என்ன ஆகும் அதையாவது சொல்லுங்க. 214 கேண்டிடேட் போட்டால் 4-5% வாக்கு வரும். 29 அவருக்கு நல்ல இடத்த நம்ம பண்ணி கொடுப்போம். நமக்கு எடப்பாடி தான் எதிரியே தவிர விஜய் வந்து தனிச்சு போட்டிட்டா எடப்பாடியும் பலகீனப்படுத்துவார். அந்த பலகீனம் எடப்பாடிக்கு தான் ஜாஸ்தி வரும். கமலஹாசன் விஜயகாந்த் எல்லாம் ரெட்டையிலை பலகீனப்படுத்த மாதிரி அவரும் பலகீனப்படுத்துவார். அது நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். அது நல்ல ஓட்டு எடுத்தாருன்னா 29 அவருக்கு ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கலாம். அவர் ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆட்டு வருவார். இல்லை சார், விஜயை பார்த்தா ஒரு ஓட்டும் ஒரு கூட்டமும் உங்களுக்கு தெரியலையா? ஆதவ் அர்ஜுனா இருக்காரு, அவரும் ஒரு கூட்டம் ஒரு ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கான வலுவானவர். இன்னொரு சொல்லட்டா, ஆதவ் அப்படி தெரியல. ஆதவ் அர்ஜுனான்னு சொல்றீங்கல்ல, விடுதலை சிறுத்தை கட்சியில் 8வது இருந்தவரை தாவேக்கால 3வது வச்சிருக்கீங்க. அப்போ அந்த கட்சியோட சின்ன கட்சி உங்க பலம் 3%. நான் 4 சொல்றேன். விஜய தன்னோட கட்சி பலம் 3%ன்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கு 3வது இடம் கொடுத்து ஒத்துட்டு போயிருக்காரு. இதானங்க லாஜிக்கு, பொலிட்டிக்கல் லாஜிக்கு. விஜயை நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்படுறீங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். இன்னும் விஜயகாந்துக்கு பலத்தையும் விஜய்க்கு பலகீனத்தையும் இன்னொரு பேட்டியில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்போ தெரியும் சுத்த வீரன் யாரு தெரியும் எல்லாம். நன்றி சார். நன்றி.